بسم الله الرحمن الرحيم. وإذ جعلنا البيت مثابة للناس وأمنا واتخذوا من مقام إبراهيم مصلى وعهدنا إلى إبراهيم وإسماعيل أن طهرا بيتي للطائفين والعاكفين والركع السجود. صدق الله مولانا العظيم. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நேசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பெரும் அருளினால் சஃபூத்து தஃபாசிர் என்ற கிதாபின் மூலமாக நாம் சூரத்துல் பக்ராவுடைய விரிவுரைகளை அல்ஹம்துலில்லா தெளிவாக விளக்கமாக பார்த்து வருகிறோம். அந்த வரிசையிலே நாம் அல்ஹம்துலில்லா 123 ஆயத்துகளை கடந்து 124வது ஆயத்திலிருந்து 129வது ஆயத்து வரை தான் நாம் இங்கு காண இருக்கிறோம். 124லிருந்து 129 வரைக்கும் உள்ள ஆயத்துகளைத்தான் பார்க்க இருக்கிறோம். வைதிபு சலால் இருந்து ஆரம்பிச்சு இன்னக அன்தல் அசீசுல் ஹக்கீம் என்ற ஆயத்து வரைக்கும் நாம் காண இருக்கிறோம். இதனுடைய ஆரம்ப கட்டமாக அதனுடைய தொடர்பு, அதாவது இந்த ஆயத்துகளுக்கும் இந்த ஆயத்துக்கும் உள்ள தொடர்பு என்ன என்பதைத்தான் பார்த்து கொண்டிருந்தோம். இப்பொழுது அதை தொடர்ந்து 165வது பாடம், அதாவது இதன் தலைப்பு என்னன்னு சொன்னா, இந்த இடத்துல அகராதி சம்பந்தமா பார்க்க போறோம். அதாவது அகராதி சம்பந்தமாகத்தான் பார்க்க போகிறோம். அதிலே தொடர்பு சம்பந்தமான முனாசபத்தில் ஒரு சில வரிகள் மீதம் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அதையும் சேர்த்து பார்த்து கொள்வோம். பாருங்கள், இப்பொழுது இங்கே என்ன தலைப்பு? அல் இமாம் வல் அம்னு வல் கவாயித், இந்த 3 வார்த்தைகளை கொண்டு வந்திருக்கிறோம். இந்த ஆயத்துகள்ல பல விஷயங்கள் வருகிறது, பல வார்த்தைகள் வருகிறது. அதிலே கிதாபுடைய ஆசிரியர் சில வார்த்தைகளுக்குரிய அர்த்தங்களை கொண்டு வந்திருக்கின்றார்கள். நாம் தலைப்பு என்ற அடிப்படையிலே ஒரு சில வார்த்தைகள், அல் இமாம் என்பதாக, வல் அம்ன் என்றால் என்ன, வல் கவாயித் என்றால் என்ன என்பதை பற்றி தலைப்பாக நாம் கொடுத்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் கிதாபிற்குள் செல்லும் பொழுது அதில் உள்ள அனைத்து வார்த்தைகளின் அர்த்தங்களையும் இன்ஷா அல்லாஹ் தெளிவாக காண்போம். வாருங்கள் கிதாபிற்குள் செல். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தொடர்பு சம்பந்தமாக நாம் பார்க்கும் பொழுது சென்ற ஆயத்துகளிலே அல்லாஹு தாலா நியாமத்துகளை கொண்டு வந்தது, அதற்கு எதிரிலே இவர்கள் செய்த அந்த அட்டூழியம், அவர்கள் செய்த முரண்பாடுகளை பற்றி பார்த்தோம். அந்த தொடரிலே எங்கு செல்கிறது பாருங்கள். அல்லாஹு தாலா நியாமத்துகளை கொண்டு அவங்களுக்கு கொட்டுறான், அவங்க நேர் எதிராக குஃப்ரையும் பிடிவாதத்தையும் கொண்டு வராங்க. அவங்க வெறுக்கத்தக்க விஷயங்களை சொல்லையும் செயலையும் காட்டுகிறார்கள். இப்போ அப்படி வசல ஹதீசுஹும் பி கிஸ்ஸத்தி இப்ராஹிம் அபில் அம்பியா அல்லதி யஸ்அமுல் யஹூது வன் நஸாரா இன்திமாஅஹும் இலைஹி வயுகிர்ரூன பிஃபதுலிஹி. வசல ஹதீசுஹும், அவர்களுடைய அந்த செய்தி, அந்த பேச்சு அடைகிறது. பி கிஸ்ஸத்தி இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு அவருடைய சம்பவத்தை கொண்டு இணைகிறது. யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அபில் அம்பியா, நபிமார்களுடைய தந்தை. கிஸ் இன் மில்லத் அபீக்கும் இப்ராஹிம் என்பதாக அல்லாஹ் சொல்றான். வஜாஹிது ஃபில்லாஹி ஹக்க ஜிஹாதிஹி வஜ்தபாக்கும் வமா ஜஅல அலைக்கும் ஃபித்தீனி மின் ஹரஜ் மில்லத் அபீக்கும் இப்ராஹிம் என்பதாக அல்லாஹ் சொல்றான். ரசூலுல்லாஹ் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சில இடங்கள்ல சுன்னத் அபீக்கும் என்பதாக சொல்றாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பத்தி. அப்போ இப்ராஹிம் அபில் அம்பியா, நபிமார்களுக்கெல்லாம் தந்தை, நபிமார்களுக்கெல்லாம் தந்தையாக இருக்கிறார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் நபி, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 2ஆம் நபி என்பதாக சொல்லப்படும். ஆனால் அபில் அம்பியா என்ற பெயர் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்லப்படும். ஏன்னு சொன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தால் எல்லா நபிமார்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தையும் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தையும் தவிர்த்துட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பின்னாடி தான் என்னது வழக்கமாக எல்லா நபிமாரும் வந்து கொண்டிருந்தார்கள், ஒரு சிலர்களை தவிர. அப்போ எடுத்துட்டா, ஏன்னா இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து தான் பனு இஸ்ரேலுடைய எல்லா நபியும் வந்தாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. அப்போ நபிமார்களுடைய தொடர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு பிறகு நீண்டு கொண்டு வருவதனால் எல்லாமே எனது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை போய் தான் இணைகிறது. அதனால அபுல் அம்பியா, நபிமார்களுடைய தந்தை என்பதாக சொல்லப்படுது. அல்லது எப்படிப்பட்டவர்கள்? யஸ்அமுல் யஹூத், யஹூதிகள், யஸ்உமுல் யஹூத், யஹூதிகள் வாதிடுகிறார்கள், விவாதிக்கிறார்கள். ஒன் நசாரா, நசாராக்களும் சொல்கிறார்கள். இன்திமா ஆகும், அவர்களுடைய இன்திமா ஆகும், அவர்களுடைய சொந்தத்தை, அவர்களுடைய தொடர்பை, சொந்தம் என்பதாக சொல்லப்படும். சொந்த பந்தத்திற்கு இன்திமா என்பதாக சொல்லுவாங்க.
அவருடைய தொடர்பு இன்திசாப் என்பதாக சொல்லலாம். நசப் அடிப்படையில தொடர்பு இன்திசாப் இன்திமா ஆகும். அவருடைய சொந்தத்தை இலைஹி அவர்களின் பக்கம், யாரின் பக்கம்? ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பக்கம்தான் யூதர்களும் கொண்டு செல்கிறார்கள், நசாராக்களும் கொண்டு செல்கிறார்கள். யுகிர்ரூன பிஃபதுலிஹி அவர்களுடைய சிறப்புகளை கொண்டு இவர்கள் உறுதி செய்கிறார்கள். அக்கர்ற யுகீருனா அதை உறுதி செய்கிறாங்க, கரெக்டு தான், அவங்களுக்கு பெரிய சிறப்பு இருக்கிறது என்பதை இக்ரார் செய்கிறார்கள், என்னது அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். சரி, இப்போ இது ஒரு விஷயம் ஆயிட்டு. ஏன்னா அல்லாஹ்வே குர்ஆன்ல சில இடங்கள்ல தெளிவாக சொல்றான். ஏன்னா அவங்களுடைய அந்த விஷயத்தை உணர்த்தும் வண்ணமாக தெளிவா அல்லாஹ் சில ஆயத்துக்கள்ல சொல்றதை நம்ம பார்க்கிறோம். சூரத்துல் ஆல இம்ரான்லே அல்லாஹு தாலா சில ஆயத்துக்கள்ல சொல்லும்போது அவர்கள்ட்ட சுட்டி காட்டியே சொல்றான். அவர்கள்ட்ட சுட்டி காட்டுறான். என்ன, நீங்க என்ன செய்றீங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய விஷயங்களை தெரிஞ்சு கொண்டே நீங்க என்ன செய்றீங்க? வேணும்னே மறுக்கிறீர்கள் என்பதாக சில ஆயத்துகள்ல அல்லாஹு தஆலா சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அந்த ஆயத்துகள் இன்ஷா அல்லாஹ் இப்ப நம்ம ஓரிரு ஆயத்துகளை ஓதி காண்பிக்கின்றோம். கவனிங்க. அல்லாஹ் என்ன சொல்றான் பாருங்க. நீங்க அதாவது எல்லாமே உங்களுக்கு தெரியுது. தெரிஞ்சுக்கிட்டே நீங்க ஏன் இப்படி செய்றீங்க? அல்லாஹ் சொல்றான் அவங்கள பார்த்து, அதாவது நீங்க இன் யா அஹ்லல் கிதாபி லிம தக்ஃபுரூன பி ஆயாத்தில்லாஹ் வல்லாஹு ஷஹீதுன் அலா மா தஅமலூன். யா அஹ்லல் கிதாப் லிம தசுத்தூன அன் சபீலில்லாஹ் மன் ஆமன தபூனஹா ஐவஜா வ அன்தும் ஷுஹதா என்பதாக சொல்றான். இதுக்கு முன்னாடி அல்லாஹ் சொல்லும்போது அவங்க எப்படி இந்த நபியை பத்தி நல்லா தெரியும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி தெரியும். தெரிஞ்சுட்டே என்ன செய்றாங்க? வேணும்னே இப்படி செய்றீங்களே அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம்? அல்லாஹ் கேட்கலாம். சில இடங்கள் அல்லாவே சொல்றான்ல, மாகான இப்ராஹிமு யஹூதியன் வலா நஸ்ரானியன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யஹூதியாகவோ நஸ்ரானியாகவோ இல்லை என்பதை என்ன செய்றான்? அல்லாஹ் தெளிவா சுட்டி காண்பிக்கின்றான். ஏன்னா அவங்களோட அந்த விஷயத்தை நிஸ்பத் செய்தார்கள். அதுக்காக அல்லாஹ் சொல்றான். அப்ப இந்த இடத்துல அவங்களுடைய சொந்த பந்தத்தை யாரோட சேர்க்கிறாங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தோட சேர்க்கிறார்கள். அவர்களுடைய சிறப்பையும் ஏற்றுக்கொள்கிறார்கள். வலவ் கானு சாதிகீன யூதர்களும் நசாராக்களும் உண்மையாளர்களாக இருந்தால் லவஜப அலைஹிம் அவர்கள் மீது வாஜிபாகிவிட்டது இத்திபாஉ ஹாதன் நபியில் கரீம் சங்கை மிக்க இந்த நபியை பின்பற்றுவது என்பது கட்டாயமாகிவிட்டது. யார? முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உங்களுக்கு சொந்தம் என்று சொன்னால், பாட்டனார் சொந்தம் என்று சொல்லும்போது அவருடைய பேரனார் தான் ஹஸரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, சங்கையான நபியை பின்பற்றுவது உங்கள் மீது, அவர்கள் மீது, யாரு? யூத நசராக்கள் மீது கட்டாய கடமையாகிவிட்டது, அவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்துல உண்மையாளராக இருந்தார். வதுகூலுஹும் ஃபீ தீனிஹில் கவீம் இன்னும் அவர்கள் நுழைவது என்பதும் கட்டாயமாகிவிட்டது. லவஜப அலைஹிம் இத்திபாஉ ஹாதன் நபியில் கரீம். அதே மாதிரி லவஜப துகூலுஹும் லவஜப அலைஹிம் துகூலுஹும்னா அதிலே நுழைவது, அவர்கள் நுழைவது என்பதும் கட்டாயமாகிவிட்டது. ஃபீ தீனிஹில் கவீம் உறுதிமிக்க அவர்களுடைய மார்க்கத்திலே, ரசூலுல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்தில் நுழைவது கட்டாயமாகிவிட்டது. லி அன்னஹு ஏனென்றால் அவர்கள் அசரு தாவத்தி இப்ராஹிம் அல் கலீல் அல்லாஹுடைய தோழரான வத்தஹதல்லாஹு இப்ராஹிம ஹலீலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் ஹலீலாக ஏற்றுக்கொண்டான். அபு ஹலீலுல்லானா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அபு ஹலீலான தோழரான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தாவத்தினுடைய வெளிப்பாடு தான், துஆவினுடைய வெளிப்பாடு தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரப்பனா பஅஸ் ஃபீஹிம் ரசூலம் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்திக்க வ யுஅல்லிமுஹுல் கிதாப வல் ஹிக்மத வ யுஸக்கீஹிம் இன்னக அன்தல் அஸீஸுல் ஹக்கீம் என்று அல்லாஹ் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காபாவை கட்டியதற்கு பின்பாக ஹாஸாக துவா செய்கிறார்கள். அந்த துவாவினுடைய வெளிப்பாடு தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹீன தஆ லி அஹ்லில் ஹரமி ஹரம் வாசிகளுக்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துவா செய்த நேரத்திலே அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய துவாவின் வெளிப்பாடு தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆவார்கள். எனவே அவர்களை பின்பற்றுவது, அவர்களுடைய தீனில் நுழைவது யூத நசாராக்களுக்கு கட்டாயமாகும். சும்ம ஹுவ மின் வலதி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அடுத்ததாக அவர்கள் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகனாரான இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய குழந்தைகளிலிருந்து உள்ளவர்கள். ஃபகான அவுலா பிலித்திபா அது மிக தகுதியானதாக ஆகிவிட்டது. பிலித்திபா யூத நசராக்கள் பின்பற்றுவதற்கு இது முதன்மையான காரணமாக ஆகிவிட்டது. தமஸ்ஸுகு பி ஷரிஅத்தில் ஹனீஃபிய்யத்தி ஸமஹா தூய்மையான பரிசுத்தமான தாராளம் நிறைந்த பெருந்தன்மை மிக்க
பரிசுத்தமான ஷரியத்தை கொண்டு பற்றி பிடிப்பதும் அதுல அவசியமாக ஆகிவிட்டது அவர்களுக்கு. அல்லத்தி ஹிய ஷரியாத்துல் ஹலீல் அலைஹிஸ்ஸலாம், அது யாருடைய ஷரியத்? ஹஜ்ரத் அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய ஷரியத்துடைய அந்த வெளிப்பாடாக இருக்கிறதே, அந்த ஷரியத் தான் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரியத். அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய ஷரியத், அதாவது அதான் என்னது, அல் ஹனீஃபியத்தி சமஹா, ரொம்ப தாராள உயர்ந்த உயர்ந்த பரிசுத்தமான ஷரியத்தை கொண்டு பற்றி பிடிப்பது, இன்னும் அவர்களை பின்பற்றுவது மிக தகுதியானதாக ஆகிவிட்டது. எதன் அடிப்படையில? இவர்கள் ஹஸ்ரத் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவருடைய மகனார் என்ற அடிப்படையில், முதல்ல ஹலீலுடைய துவா என்பதன் அடிப்படையிலேயும், இஸ்மாயில் அலி இஸ்லாமுடைய குழந்தை மகன் என்ற அடிப்படையிலேயும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவது, அவருடைய தீனிலே நுழைவது, அவருடைய ஷரியத்தை பற்றி பிடிப்பது யூத நசராக்கள் மீது கட்டாய கடமையாகும் என்பதை அல்லாஹு தாலா வரக்கூடிய ஆயத்துகளிலே வெளிப்படுத்தும் வண்ணமாகத்தான் முந்தைய ஆயத்துகளுக்கு அடுத்ததாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவத்தை அல்லாஹு தாலா கொண்டு வந்து மக்களுக்கு, குறிப்பாக யூத நசராக்களுக்கு உணர்த்துகிறான். அப்ப லுகா முனாசபத்திற்கு பிறகு நம்ம லுகாவை பார்க்கிறோம். அகராதியில என்ன சொல்றான்? ஒய்திபுத்தலா இப்ராஹீம ரப்புஹு, இபுத்தலா எபுத்தலி, அதுக்கு அர்த்தம் என்ன? இம்தஹன, சோதனை செய்தான், சோதித்தான். வல் இபுத்திலாவு, இப்திலா இப்தலா இப்தலி, அதுதான் இபுத்திலாவுல் மஸ்தர். அல் இக்திபார், சோதனை, டெஸ்ட். அதே மாதிரி சான்ஸ்னான்னு சொல்லுவாங்க உருதுல, அதாவது சோதனை செய்தல், டெஸ்ட் எடுத்தல், டெஸ்ட் பார்த்தல், இக்திபார். ஃபஅத்தம்மஹுன்ன ரப்புஹு பிகலிமாத்தின் ஃபஅத்தம்மஹுன்ன அத்தா பிஹின்ன அலத் தமாமி வல் கமாலி. அப்ப அவைகளையெல்லாம் கொண்டு வந்தார்கள், அலத் தமாமி முழுமையாக, அல் வல் கமாலி பரிபூர்ணமாக, குறைவில்லாமல் கொண்டு வந்தார்கள். என்னென்ன விஷயங்கள் எல்லாம் அவர்கள் சோதிக்கப்பட்டார்களோ, எந்தெந்த விஷயங்களை கொண்டு அவர்கள் டெஸ்ட், அதாவது சோதிக்கப்பட்டார்களோ, டெஸ்ட் செய்யப்பட்டார்களோ, அனைத்து விஷயத்தையும், இம்திஹான் எடுக்கப்பட்டார்களோ, அனைத்து விஷயங்களையும் பரிபூர்ணம், இன்னும் முழுமையாக அதை நிறைவேற்றி விட்டார்கள். பரிபூர்ணமாக செஞ்சாங்க, நிறைவேற்றி விட்டார், எந்த குறைய வைக்கல. இமாமன் கால இன்னி ஜாயிலுக்கல் இன்னாசு இமாமா, மக்களுக்கு உங்களை நாம் இமாமாக ஆக்குகிறோம். இமாம், அல் இமாம்னா யாரு? அல் குதுவத்து, பின்பற்றப்படக்கூடியவர். அல்லதி யுத்தம்மு பிஹி ஃபில் அக்வாலி வல் அஃஆலி, அதாவது அவரை கொண்டு பின்பற்றப்படும். யுத்தம்மு பரிபூர்ணப்படுத்தப்படும், யுத்தம்மு அவரை கொண்டு பின்பற்றப்படும். ஃபில் அக்வாலி சொற்களிலே, வல் அஃஆலி செயல்களிலே. பொதுவாக இமாம்னா யார்? நம்ம பள்ளியில பார்க்குறோம். இமாமுடைய விஷயத்துல இமாம சொல்லாலும் பின்பற்ற வேண்டும், செயலாலும் பின்பற்ற வேண்டும். இமாம் ருக்குவுக்கு போனார்னா இவரும் ருக்குவுக்கு போவார். இமாம் சுஜூதுக்கு போனார்னா இவரும் சுஜூதுக்கு போவார். இமாமை விட 2-3 இப்படி பின்தங்கிட்டாருன்னு சொன்னா இவருடைய தொழுகையே முறிந்து விடும் அளவிற்கு ஆயிரும். இமாம் வலல்லாலின்னு சொன்னா இவர் ஆமீன்னு சொல்லுவார். இப்படி இமாம பொதுவா தொழுகையில சொல்ல இமாம். அப்போ ஒரு இமாம் என்றால் என்ன? அவரை கொண்டு பின்பற்றப்படும், சொற்களிலேயும் செயல்களிலேயும். சொல்ல பின்பற்றாரு, செயல்ல பின்பற்றல, வேஸ்ட் ஆயிரும். சொல்ல அவர் சொல்றது சொல்றாரு, ஆனா செயல்கள்ல இமாம் ஒன்று செய்கிறார், இவர் ஒன்று செய்கிறாருன்னு சொன்னா இவர் இமாமை பின்பற்றியவராக ஆக மாட்டார். மாறாக இமாமுக்கு மாறு செய்தவராக ஆகிவிடுவார், இமாமிற்கு முரண்பாடானவராக ஆகிவிடுவார். இதன் காரணமாக இவருடைய அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. அதே போல்தான் இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சொல்லாலும் செயலாலும் பின்பற்றுவது கடமையாக, கட்டாயமாக ஆகிவிடுகிறது, கட்டாயமாக ஆகிவிடுகிறது. அப்ப அதுதான் இங்க சொல்லப்படுது. இதுல என்ன செய்யணும்? 2 விஷயத்திலையும் முழுமையாக பின்பற்ற வேண்டும். மசாபத்தன், மசாபத்தன் என்ன? மர்ஜிஅன், மீளும் இடம், திரும்பும் இடம். மின் சாப யசூபு, சாப யசூபிலிருந்து வந்த மசாபத். இதா ரஜா, திரும்பினால். ஐ அன்னஹும் யதரத்ததூன இலைஹி, அதாவது தரத்தத யதரத்ததுனா திரும்ப திரும்ப வருவார்கள். அப்போ ஐ அன்னஹும் அவர்கள் என்ன செய்வாங்க? அந்த வீட்டின் பக்கம் வரக்கூடியவர்கள் யதரத்ததூன மீண்டும் மீண்டும் வருவார்கள். இலைஹி, அந்த வீட்டின் பக்கம். அப்போ தஜஅல் அஃபீதத்தன் நாசி, அதாவது மக்களுடைய உள்ளங்களை என்ன செய்ய, அதன் பக்கம் ஈர்க்கக்கூடியதாக ஆக்கிவிடு யா அல்லாஹ் என்பதாக துவா செய்தார்கள் அல்லவா? அதனால அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் அதன் பக்கம் செல்ல வேண்டும்,
அதை காண வேண்டும், அங்கு இபாதத் செய்ய வேண்டும், அதை தரிசிக்க வேண்டும் என்ற எண்ணம் உள்ளத்தில் உதித்து கொண்டே இருக்கும். லா யக்லூன மின்ஹு வத்தரஹும், அவர்கள் அதன் மூலமாக நிறைவேற்றிவிட மாட்டார்கள், வத்தரஹும் பரிபூர்ணப்படுத்தி, வத்தரஹும் அவருடைய தேவைகளை முழுவதுமாக முடித்து விட மாட்டார்கள். யக்லூன்னா அது என்னது, கலா ஹாஜத்தவரை நான் ஒரு தேவை நிறைவேற்றிட்டான், ஒரு தேவையை நிறைவேற்றிட்டான், அப்போ அவனுக்கு தேவை முடிஞ்சிச்சு, திரும்ப இனி அந்த தேவைங்கிறது அவனுக்கு ஏற்படாது. ஏற்படும் சில ஏற்படாமல் இருக்கலாம். ஆனால் என்னது இது எப்படின்னு சொன்னால் அவர்களுடைய தேவை அதை கொண்டு பரிபூர்ணம் அடையாது, நிறைவேறி விடாத முடிஞ்சிடுச்சு இனிமே கிடையாதுங்கிறது கிடையாது. அதான் சொன்னான் லா யக்லூன மின்ஹு, அதன் மூலம் அவர்கள் நிறைவேற்றி விட மாட்டார்கள், வத்தரஹும் அவருடைய தேவையை. கால ஷாயிர், ஒரு கவிஞர் சொல்றாரு, ஜுஇலல் பைத்து மசாபன் லஹும் லைஸ மின்ஹு தஹர யக்லூனல் வத்ர. ஜுஇலல் பைத்து, காபத்துல்லா ஹரம் ஷரீஃபானது, பைத் என்பது ஆக்கப்பட்டு விட்டது, மசாபன் மீளும் இடமாக, லஹும் அவர்களுக்கு, இங்கே வரக்கூடியவர்களுக்கு ஒதுங்கும் இடமாக, மீளும் இடமாக, திரும்பும் இடமாக ஆகிவிட்டது. லைஸ மின்ஹு தஹர, காலத்திற்கு அதிலிருந்து என்பது இல்லை, லைஸ மின்ஹு அதிலிருந்து இல்லை, அதை விட்டும் இல்லை, அத்தஹர காலத்தால், யக்லூனல் வத்ர தேவைகளை நிறைவேற்றி விட்டு முடித்து விட்டார்கள் என்பது காலத்தினால் அவர்களால் சொல்ல முடியாது. நேரத்தினால் இல்லைன்னு அர்த்தம், காலத்தால் இல்லைன்னா அவர்களுக்கு காலம் முடிஞ்சிச்சு அப்படின்னா முடிஞ்சிச்சுங்கிறது கிடையாது. அப்போ என்னது, மவுத் வரைக்கும், மரணம் வரைக்கும் அதன் பக்கம் திரும்ப 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 சென்று கொண்டே இருப்பார்கள். எத்தரத்தூன், மீண்டும் மீண்டும் அங்கு செல்வார்கள், அதற்குரிய ஆர்வம் ஏற்படும், அதற்குரிய தேட்டம் ஏற்படும், அதற்குரிய தரிசிக்க வேண்டும் என்ற பேரவா ஏற்படும். அப்போ அதை நிச்சய மாட்டாங்க, முடிஞ்சிச்சு நினைச்சு விடமாட்டாங்க, நான் பரிபூர்ணப்படுத்திட்டேன் என்று சொல்லிவிட முடியாது. அப்படிப்பட்டது தான் காபத்துல்லா வீடாக இருக்கிறது. அப்போ அதுக்கு தான் மசாபத்தல் லின்னாஸ் என்பதாக சொல். மசாபத்னா என்ன, மசாபத்னா காலத்தால என்ன செய்யறது, முடிந்து விடக்கூடியது அல்ல. மசாபத்தன்னா என்னன்னு சொல்லி சொன்னோம். மசாபன் மசாபத்தன் பொதுவாக குரான்ல பல ஆயத்துகள், பல வார்த்தைகள் பல முறை சொல்லப்பட்டாலும் இந்த மசாபத்துங்கிற வார்த்தை ஏறத்தாழ ஒரே ஒரு முறை தான் சொல்லப்பட்டிருக்குது. அது வை ஜால்னல் பைத்த மசாபத்தல் லின்னாஸ் என்ற வார்த்தைக்கு தான். அப்போ அதுல இருந்து என்ன தெரியுது, மசாபத்துங்கிறது மீண்டும் மீண்டும் தேட்டம், ஆர்வம் ஏற்படக்கூடிய ஒரு விஷயம் சொல்லிட்டு அது அல்லாஹுடைய இல்லமாக இருக்கிறது என்பதும் நமக்கு தெரிவிக்கப்படுகிறது. சரி, அம்னா என்பது அல் அம்ன், அல் அம்னா மனநிறைவு, நிம்மதி, பாதுகாப்பு. அஸ்ஸலாமத்து மினல் ஹௌஃபி வத்தமனீனதி ஃபின் நஃப்ஸி வல் அஹ்லி. சலாமத் பாதுகாப்பு இருக்கிறது, மினல் ஹௌஃபி பயத்தில் இருந்தும், வத்துமனீனதி அதாவது ஹவுஃபிலிருந்து சலாமத் பயத்திலிருந்து பாதுகாப்பு, நிம்மதி, ஒத்தமனீனத்தி நிம்மதி என்பது பின் நஃப்சி நஃப்சிலேயும் அவருடைய உயிரிலையும், வல்லாஹ்லி குடும்பத்துடைய விஷயத்திலையும் பரிபூர்ண நிம்மதி என்பது ஏற்படும். அப்போ அந்த வீட்டுக்கு போயிட்டாருன்னு சொன்னா அவருக்கு அம்னுங்கிறது இருக்குது, அது பயத்திலிருந்து அம்னு இருக்குது. அதே மாதிரி குடும்பம், அதே மாதிரி தன்னுடைய உயிரை விட்டும், உயிர் விஷயத்தில் ஆபத்து ஏற்படுவதை விட்டும் பரிபூர்ண நிம்மதி, எந்த ஆபத்தும் ஏற்படாது, அது பாதுகாக்கப்பட்ட இடம் என்ற அடிப்படையில் அவருக்கு நிம்மதி இருக்கும், நஃப்ஸ்லையும் அகல்லையும். அஹிதுனா ஐ அமர்னா வஹைனா, நாம் ஏவினோம் இன்னும் வஹி அறிவித்தோம். தாயிஃபீன் ஜம்உ தாயிஃப், தாயிஃபுன் என்பதற்கு பன்மதா தாயிஃபீன் மினத் தவாஃபி, தவாஃபிலிருந்து வந்ததுதான் தாயிஃப் என்பது. தாஃப யதூஃபு தாயிஃபுன். அப்போ வஹுவ தௌரானு ஹவுல ஷை, ஒரு வஸ்துவை சுற்றி வருவதற்கு தவாஃப் என்பதாக சொல்லப்படும். தவாஃப்னா காபத்துல்லா இருக்குன்னு சொன்னா அதில் சரி சுற்றி வர்றதுக்கு தவாஃப் என்பதாக சொல்லப்படும். பொதுவாக ஒரு வஸ்துவை சுற்றி வருவதற்கு தௌரான், அதாவது ஒரு வஸ்துவை சுற்றுவதற்கு தவாஃப் என்பதாக சொல்லப்படும். வல்ல ஆக்கிஃபின்னா என்ன, ஜமு ஆக்கிஃபுன் மினல் அகூஃபி, அகூஃப் என்பதாக சொல்லலாம். அக்கஃபை அக்கிஃப் வஹியல் இகாமத்து அல ஷை, ஒரு வஸ்துவின் மீது என்ன செய்யறது, அப்படி தரிபட்டு விடுவது. ஒஹூல் இகாமத்து அல ஷைனா ஒரு வஸ்துவின் மீது அப்படி நிலைத்திருக்கிறது, ஒரு வஸ்துவை நிலைநாட்டுவதற்கு சொல்லப்படும், ஒரு வஸ்துவை நிலைநாட்டுவதற்கு சொல்லப்படும். அதற்கு தான் என்ன செய்யப்படுறது, அதாவது ஒகூஃப் அப்படின்னா என்ன அர்த்தம், அதாவது இந்த இடத்துல வஹியல் இகாமத்து அல ஷைனா வஸ்துவின் மீது, ஒரு வஸ்துவின் மீது நிரந்தரமாக நிலையாக இருப்பது. அதே மாதிரி என்ன சொல்றது, வல் முலாசமத்து லஹு, அதை அப்படியே ஒட்டி கொள்வது.
அந்த வஸ்துவோடு என்ன செய்யறது, தன்னை ஒட்டி கொள்வது. அதாவது அல் முக்கீமூன உக்கூஃப் என்பதா சொல்லுவாங்க. உக்கூஃப்னா என்ன, அதாவது உக்கூஃப்னு அலல் அமல், ஒரு அமல் மீது உக்கூஃப் ஆயிட்டான் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அல் உக்கூஃப் அலல் அமல்னா லுசூமுஹு, அதோட ஒட்டியறது. தஃபர்ருகு லஹு கான இஃப்ராத்துஹு ஃபில் ஜத்தி வஹுபூலில், அதாவது அதோட இருந்து அதற்காக வேண்டி முயற்சிப்பது, அதற்காக முழுமையாக தன்னை ஆக்கிக் கொள்வதற்கு சொல்றது. அப்ப அதான் ஆக்கிஃபீன் என்பதற்கு சொல்றது. ஜமு ஆக்கிஃபுன் மினல் உக்கூஃபி வஹியல் இகாமத்து அல ஷை, ஒரு வஸ்துவின் மீது நிலையாக இருப்பது. வல் முலாசமத்து லஹு, அதோடு ஒட்டி கொள்வது. வல் முராது, இந்த இடத்துல அது கொண்டு நாடப்படுறதுன்னா அல் முகீமீன ஃபில் ஹரமி பி கஸ்தில் இபாதத்தி, இபாதத்துடைய நாட்டத்தை கொண்டு, இபாதத்துடைய நோக்கத்தை கொண்டு ஹரமிலே அப்படியே தங்கி விடுவது, தங்கக்கூடியவர்கள். முக்கியமின்னா அங்கே தங்கக்கூடிய, இதுல ஹரமிலே தங்கி இருப்பவர்கள் எந்த நோக்கத்தை கொண்டு, பி கஸ்தில் இபாதத்தி, இபாதத்துடைய நோக்கத்தை மட்டும் கொண்டு ஹரமிலே தங்கியிருக்கக்கூடியவர்களுக்கு என்ன சொல்லப்படும், ஆக்கிஃபீன் என்பதாக சொல்லப்படும். அதுக்குதான் ஆக்கிஃபீன் என்பதாக சொல்லப்படுது. உமத்திஉஹு மினத் தம்தீஅ, மினத் தம்தீஅங்கிற வார்த்தையிலிருந்து தான் உமத்திஉஹு. அப்ப என்ன, வஹுவ இஅதாவுல் இன்சானி, மனிதன் கொடுப்பதாக இருக்கும். மா யுன்தஃபஉ பிஹி, எதை கொண்டு பயன்பெறப்படுமோ, எதை கொண்டு அவனுக்கு பயனளிக்குமோ அப்படிப்பட்ட வஸ்துவை கொடுப்பதற்கு தம்தியா என் உமத்திஉஹு என்பதாக சொல்லப்படும். மத்தா யுமத்திய உமத்தியனா அவன் பயன்பெறுவதற்குரிய பொருளை கொடுப்பதாக இருக்கும். குல் தமத்தஉ, நல்ல என்ன செய்யுங்க, நீங்க உலகத்துல அனுபவிச்சு கொள்ளுங்க. ஃபைன்ன மசீரக்கும் இலன்னார், உங்கள் ஒதுங்குமிடம் நரகமாக இருக்கிறது என்பதாக அல்லாஹு தஆலா சொல்லி காண்பிக்கின்றான் அல்லவா. அப்ப அந்த இடத்துல என்ன அர்த்தம், ஃபைன்ன மசீரக்கும் இலன்னார், உங்கள் ஒதுங்குமிடம் நரகமாக இருக்கிறது. தமத்தஉ, நீங்க என்ன செய்யுங்க, உங்களை என்ன எவ்வளவு அனுபவிக்க முடியுமோ உலகத்தில் அனுபவித்துக் கொள்ளுங்கள். இது நிலையான இடம் கிடையாது. ஆனா இதற்கு பிறகு ஒரு ஒதுங்குமிடம் இருக்குது, அது உங்களுக்கு நரகமாக இருக்கிறது என்பதாக அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். அதுதான் அந்த இடத்துல சொல்ல வர. உமத்திஉஹு என்று எடுத்துக்கொண்டால் அவருக்கு என்ன செய்யறது, கொஞ்சம் ஓரளவு பிரயோஜனம் பெறக்கூடிய பொருள் எதுனாலும் கொடுக்கலாம், பயனுக்குரிய பொருளை உலகத்துல எதுனாலும் கொடுக்கலாம். அப்ப இந்த இடத்துல என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, முழு உலகமே ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்டால், காஃபிருக்கு முழு உலகமே கொடுக்கப்பட்டால் அது ஒண்ணுமே கிடையாது. அது அவன் எதுக்காக கொடுக்கப்படுதுன்னா, அவனுடைய ஒதுங்குமனம் நாளைக்கு நரகத்தின் பக்கம் அவன் செல்வதற்காக, அவனை நுழைய வைப்பதற்காக வேண்டி கொடுக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் தான் என்னது, இந்த தமத்வா அதாக இருக்கு. அப்போ இந்த உலகமே என்னது, எல்லாம் மத்தான் தான் சொல்றான். கொஞ்சம் அனுபவிக்க வேண்டிய, கொஞ்ச காலத்துக்கு அனுபவிக்கக்கூடிய ஒரு பொருள் தான். கொஞ்சம் கூட அதை கொண்டு பயன்பெற்றுக் கொள்ளலாம், அவ்வளவுதான். அது தன்னோடையே வச்சுட்டு இருக்கணும்னு நினைச்சா முடியாது. தன்னை விட்டு அதை விட்டு பிரிஞ்சுதான் ஆகணும். குல் தமத்தஉ ஃபஇன்ன மசீரக்கும் இலன்னார் என்பதாக அல்லாஹ் சொல்றார். அதாவது என்ன செய்யுங்க, நீங்க என்ன செய்ய முடியுமோ அனுபவிச்சுக்குங்க. ஃபஇன்ன மசீரக்கும், உங்களுடைய ஒதுங்குமிடம் எது, நரகமாகத்தான் இருக்கிறது என்பதாக அல்லாஹ் சொல்றது நம்ம பார்க்கிறோம். உங்களுடைய ஒதுங்குமிடம் நரகம்தான் என்பதாக அல்லாஹ் சூரத்து இப்ராஹிம்ல வரக்கூடிய அந்த ஆயத்தான், அவருடைய அர்த்தத்தை நம்ம சொல்றோம் பாருங்க. சூரத்து இப்ராஹிம்ல அல்லாஹ்வுல அந்த ஆயத்தை ஓதி காமிக்கிறான். குல் தமத்தஉ, அல்லாஹ்வுல சொல்லி காண்பிக்கின்றான். குல் தமத்தஉ, நீங்க என்ன செய்யுங்க, நல்லா அனுபவித்துக் கொள்ளுங்கள். தமத்தஉனா எவ்வளவு முடியுமோ அனுபவிச்சுக்கலாம், கொஞ்சம் தான். மத்தாலே சொல்லிட்டு நம்ம உலகத்துடைய அந்த ஒரு சிறிய அற்ப பொருளுக்கு தான் என்ன சொல்லப்படுது, மத்தா என்பதா சொல்லப்படுது. அப்ப இந்த இடத்துல என்ன முடியுமோ நீங்க என்ன செஞ்சு கொள்ளுங்கள், அனுபவித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் சொல்லும்போது என்ன சொல்றான், அதாவது வஜஅலு லில்லாஹி அன்தாதன் லியுதில்லு அன் சபீலிஹி, அவங்க என்ன செய்யறாங்க, அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலிருந்து மக்களை திருப்பிவிடும் பொருட்டு பல பெரிய தெய்வங்களை அவனுக்கு இணையாக்குகின்றனர் என்று சொல்லிட்டு, நபியே அவர்களை நோக்கி நீங்கள் கூறுவீராக, குல் தமத்தஉ ஃபஇன்ன மசீரக்கும் இலன்னார், இவ்வுலகில் சிறிது காலம் நீங்கள் சுகம் அனுபவித்துக் கொள்ளுங்கள், முடிவில் நிச்சயமாக நீங்கள் சேருமிடம் நரகம்தான். அப்ப இந்த உலகத்துல கொஞ்ச நாளைக்கு நீங்க என்ன செய்யுங்க, சுகம் அனுபவித்துக் கொள்ளுங்கள். குல் தமத்தஉ, கொஞ்ச காலம் சுகம் அனுபவித்தான் மத்தான் சொல்றது. அப்ப நிலை கிடையாது, நிரந்தரம் கிடையாது. ஃபஇன்ன மசீரக்கும் இலன்னார், உங்கள் ஒதுங்குமிடம் நிரந்தரங்கிறது நரகமாகத்தான் இருக்கிறது. அப்போ உமத்திஉஹுனா, நான் அவர்களுக்கு கொஞ்ச காலத்துக்கு சுகம் அனுபவிக்கக்கூடிய ஏற்பாடுகள் நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்பதா அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கின்றான். அப்ப இந்த பொருட்களின் மூலமா நமக்கு இதில் உள்ள வார்த்தைகளுடைய அர்த்தங்களை நாம் ஓரளவு தெளிவாக பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்னும் கொஞ்சம் அர்த்தங்களை பார்த்துவிட்டு அதனுடைய விளக்கங்களை காண இருக்கிறோம்.
அப்ப பார்க்கக்கூட ஒவ்வொரு விஷயத்தை அல்லாஹ் விளங்கக்கூடிய தௌஃபீக்கை தந்தருள வேண்டும். அதை ஒவ்வொன்றையும் புரிந்து அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. குர்ஆனுடைய வெளிரங்க கருத்தை தெளிவாக புரியக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்து நமக்கு நேர்வழி காட்டுவானாக. இதில் தவறு செய்வதை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.